அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருவண்ணாமலை வெகு சிறப்பான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக திருவண்ணாமலை மலையை வலம் வந்து வழிபடும் கிரிவல வழிபாடு மிகவும் பிரபலமானது. இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாலும் சொல்லப்படுவதால் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தரக்கூடிய இடம் என்பதால இந்த மலையை சிவனாக கருதி பக்தர்கள் வலம் வந்து வழிபடுவது வழக்கம். இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் பக்தர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை எப்படி வழிபட வேணும், எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை கிரிவலம் வந்து ஈசனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும், நினைத்த வரங்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி ஏற்றம் கிடைக்கும், அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் கிழமை நட்சத்திரம் திதி ஆகியவற்றில் கிரிவலம் செல்வதற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. கிரிவலம் செல்வதற்கு என்று தனியாக விதிமுறைகள் இருக்குது. இவற்றை முறையாக பின்பற்றி கிரிவலம் செல்பவர்களுக்கு சிவபெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். அந்த வகையில் பிறக்க போகும் இந்த 2025ஆம் ஆண்டு பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். வருடத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாள் என்பதால் அதிக விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும். பொதுவாக நம்முடைய கிரிவலம் மேற்கொள்ளும் பொழுது அந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்குது. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது அன்னை காமாட்சி, ஐயனே நீங்கள் எப்பொழுதும் என்னை பிரியாமல் இருக்க தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடப்பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் நமக்கு இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் நமக்கு கிடைக்கும், வியாழக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமையில் வைகுண்ட பதவி கிடைக்கும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூதநாராயண தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக இருக்கார். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் நாம் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது ஐதீகம். பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நாம் தரிசனம் செய்வதும், ஆலயம் சென்று அண்ணாமலையாரை நாம் வழிபடுவதும், அம்பிகையும் தரிசிக்க வேணும். அதன் பிறகு கோவிலில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு நாம் மலையை வலம் வர தொடங்க வேணும். கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் நம்ம செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக நம்ம செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் வருவாங்க என்பது சொல்லப்படுது. கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது. அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே நாம் செல்ல வேணும். காலணிகள் அணியக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகுப்பி வணங்க வேணும். எல்லா தினங்களிலுமே நாம் கிரிவலம் மேற்கொள்ளலாம். பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை வலம் வந்துறது நன்மைகள் ஏராளமாக கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கார்த்திகை மாத தீப திருவிழா 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது.
விழாவில் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மோளத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம். அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆண்ட மழையே தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. உடனே மகாதீபம் ஏற்றப்படும். மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களுடைய இல்லங்களில் சென்று வீடு முழுவதுமே தீபம் ஏற்றி மாவிளக்கு ஏற்றி பூஜை செய்து வழிபட்டு விரதத்தை முடிப்பாங்க. 7.5 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றுறாங்க. 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி திரி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றப்படுறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் 2 கடப்பதால் நம்முடைய முன்வினை பாவங்கள், கரும வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சி என அனைத்தும் நீங்குவதே இந்த கார்த்திகை மாதத்தின் தீபத்தின் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரையும் அன்னையும் வழிபட்டால் மன துயரங்கள் நீங்கும். திருமண வரம், குழந்தை வரம், வியாபார விருத்தி, பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, சுயதொழில் வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தலம் வந்து ஈசனை வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரிந்து வாழும் தம்பதிகள், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கும் தலமாக இருக்குது. அத்தோடு பிறவி சுழற்சியில இருந்து விடுதலை பெற்று முக்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இறைவன் அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொள்வர் தங்களுடைய நேர்த்தி கடனாக முடிக்காணிக்கை செலுத்துகிறாங்க. குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க. இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாரதத்தில் தானியங்கள், நாணயங்கள், பழங்கள், காய்கனிகள், வெல்லம் ஆகியவற்றை எடைக்கு எடை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. சுவாமிக்கு நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, மாப்பொடி, பால், தயிர், பல வகைகள், கரும்பு சாறு, தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கிறாங்க. தூய வஸ்திரம் சாத்துறாங்க. சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்து புடவையும் சாத்துறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காங்க. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை அப்படின்னே சொல்லலாம். இறைவன் இந்த தலத்தில் சுயம்பொழுங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வேர்நிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரியிறாங்க. கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் காட்சி கொடுக்கறதாக சொல்லப்படுது. இறைவன் சன்னதியை அடுத்து அம்மன் சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்லவிட்டு கண்டுட்டதாக பொய் உரைச்சிருக்காங்க. இறை அறிந்த சிவபெருமான் கோபமுற்று இனி உனக்கு கோவிலில் பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டுருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.